ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மாமியார் மருமகள் கிச்சன். இன்னைக்கு முட்டை குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா, முட்டை எங்களுக்கு ஒரு 10 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், தாளிப்புக்கு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சாச்சு. அதுக்கு உப்பு, மசாலா பொருட்கள்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, கறிஜால என்னென்ன போடுவோமோ அதெல்லாம் தாங்க எடுத்து வச்சாச்சு. இப்போ அது எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணியோ ஆம்லேட்டு அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிட்டா சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வானொலி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டேன். இந்த கறி மசாலா ஜாமான்ல கிராம்பு, பட்டை, ஸ்டார் மொட்டு, கிராம்பு எல்லாமே அதில் பிரியாணி இலை எல்லாமே சேர்த்தாச்சு. ஒரு மட்டன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரியே மட்டனுக்கு பதிலாக நம்ம முட்டையை போட்டு செய்கிறோம். பாருங்கள், சின்ன வெங்காயமும் கருவேப்பிள்ளையும் அதில் போட்டாச்சு. இது வதங்கும் போதே இஞ்சி பூண்டெல்லாம் இதுக்கு பேஸ்ட் பண்ணி போடணுன்னு தேவையில்லைங்க. இந்த மாதிரி 1-2 நசுக்கி போட்டாலே போதும். இந்த 10 முட்டையை வச்சு செய்கிறதுக்கு இந்த அளவு நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். பச்சை மிளகாங்கிறது அது ஒரு வாசனை நல்லா இருக்கும். இந்த எக்கு குருமாவில் ஒரு எக்கோட கவிச்சி வாடை இல்லாத அளவுக்கு எடுக்கிறதுக்கு தான் இந்த பச்சை மிளகா, இந்த மாதிரி பட்டை மசாலாலாம் போட்டு செய்கிறதுங்க. இது நம்ம ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதை விட சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசைக்குமே வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மீடியம் சைஸு தக்காளி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நல்லா பொடிசாக தான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதோட போட்டக்காகவே நல்லா வதங்கிடும். இப்போ சிகப்பு தக்காளியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் பழுக்காமல் உள்ளதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சு தாங்க கொதிக்க விடணும் மசாலாலாம். ஏன்னா முட்டையை உடச்சி ஊற்றுவோம், நேரடியாக தான் நாங்கள் இதில் முட்டையை உடச்சி ஊற்றுவோம். ஊற்றும்போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அந்த எக்கு அந்த தண்ணியை மசாலா குழம்பை அப்படியே இழுக்கும் உள்ள. அதுக்காக கொஞ்சம் தண்ணி தூக்கலாக ஊற்றி வைங்க. உங்களுக்கு அதாவது 4 பேருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நல்லது. பாருங்கள், நான் இந்த குண்டானால் 1 குண்டா தண்ணி வைக்கிறேன். இது எப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எனக்கு இந்த கிண்ணம். இந்த 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுனோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 1 லிட்ரு குழம்பு தான் நமக்கு கிடைக்கும். குழம்புக்கு தேவையான கல்லுப்பை சேர்த்தாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாத்தூளும் மல்லித்தூள், கறிக்குழம்புக்கு மாதிரி தாங்க. கறிக்குழம்புனாலே மல்லித்தூள் தான் நம்ம அதிகமாக போடணும். அது போட்டிருக்கிறேன். போட்டு மிளகாத்தூளையும் போட்டு நல்லா மிளகா வாடை வர்ற வரைக்கும் கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு இதுக்கு என்ன மசாலா, தேங்காய் மசாலா அரைப்பேன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய். 1/2 மூடிங்கிறது பெரிய தேங்காவில் 1/2 மூடி எடுத்துடாதீங்க. ஒரு சின்ன சைஸ் தேங்காய்ன்றதுனால அதில் 1/2 மூடி எடுத்தாலே போதும். அந்த தேங்காவுக்கு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அது கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சுவையில் அதை அரைச்சி இந்த குழம்புல ஆட் பண்ணும்போது கறி குழம்புக்கு என்ன ப்ராசஸோ அதே தாங்க முட்டை குருமாவுக்கும். பாருங்களேன், தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம், சோம்பு போட்டிருக்கேன், தாளிப்பில் கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இதை அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் இப்போ நான் அந்த குழம்புல உடச்சி ஊற்ற போகிறேன். இப்போ இந்த தேங்காவை அதில் ஊற்றியாச்சு. மிளகாய் வாடை போனதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுங்க. மசாலா வாடை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காவை எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வரவே வராது. நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு வரலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம என்னவோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம். என்னென்னா, மசால் வாடை போகாமல் என்றைக்குமே தேங்காவை மட்டும் எந்த ஒரு பொருள்லையும் ஆட் பண்ணிடக்கூடாது. அது அப்படியே சுவைக்கு தான் தேங்காவை ஒழிய அந்த மசால் வாடையை போய் இது கொதிக்கிறதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா அது தம் பண்ணிடும். பாருங்கள், இப்போ எல்லா முட்டையையும் அப்படியே பரவலாக அடுப்பை வானில் சிம்மில் வச்சு உடச்சி ஊற்றியிருந்தேன். எல்லாம் பாருங்கள் அப்படியே வந்துச்சு. இது இப்படியோ எடுத்து ரைஸில் போட்டு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்க தனியாக தேவையெல்லாம் இல்லைங்க. இதில் இருக்க எக்கை வச்சு நம்ம சாப்பிட்றலாம். இந்த இறக்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஃபைனலாக நான் மல்லி இலையை தூவியாச்சு. இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதாங்க. இது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் இந்த முட்டை குருமாவை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில்